வெல்கம் டு ஆல்வின் அலெக்ஸ் கார்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்திங்கன்னா, கமலா ஆரஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒரு வருஷமாக இருக்கக்கூடிய இந்த கமலா ஆரஞ்சு செடியை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கமலா ஆரஞ்சு செடி வந்து 150 ரூபான்னு சொல்லி நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நர்சரி தான். இந்த ஆரஞ்சு நான் வாங்கிட்டு வரும்போதேவும் 2 காயோடு இருந்தது. அந்த காய் 2மே பெருசாகி நல்லா பழுத்து அறுவடை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. அந்த பழத்தை அறுவடை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல இனிப்பும் ஜாஸ்தியாக இருந்தது. கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த செடியில் ஒரு 4 காய் வந்திருந்தது. 4 காய் வந்ததில் 3 காய் நாங்கள் அறுவடை பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ 3 காய்க்கு பிறகு 4வது காயாக ஒன்று குட்டியூண்டாக இருக்குது பாருங்கள். 3 நாங்கள் பெருசாக இருந்து சாப்பிட்டுட்டோம். இப்போ இது 4வது காய். இது எப்பயுமே காய் வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போது புது தளிர் வந்திருக்குது. மே மாதம் வெயிலில் நல்லா காஞ்சி போயிடுச்சு செடி. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் புது தளிர் வந்திருக்குது. இந்த தளிருக்கு வந்து பூ வைக்கணும். இனி வந்து பூ வைக்கும். இந்த தளிர்லாம் இருக்கிறதுனால நீ பூ வைக்கிற ஸ்டேஜ் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேமோர் கரைசல் தெளிக்கணும். தேமோர் கரைசல் வந்து பெருங்காயம் போட்டு இந்த செடி மேலே நான் தெளித்தேன் அப்படின்னா பூ வர ஆரம்பிச்சிரும். பூ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது காயாகி பிஞ்சாகி காயாகி பழமாக வந்துடும். நிறைய பூ விடும். நிறைய ஒரு 50-100 பூக்கிட்ட விடும். பூ வரும். ஆனால் அவ்வளோ பூவுமே காயாக வர்றதுக்கு மாறாது. ஒரு 4 காய் 5 காய் தான் கிடைக்கும். ஆனால் 4 காய் 5 காயாக இருந்தாலும் கூட நம்ம வீட்டில் அறுவடை பண்ணி சாப்பிட்ற பழத்தினோட டேஸ்ட் வந்து டேஸ்ட்டு ருசியும் வேறு லெவலில் தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன். புதுசு தான். இந்த சேனல் புதுசாக தான் தொடங்கியிருக்கிறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல. கேட்குறவங்க கொஞ்சம் எனக்கு ஆதரவு கொடுங்க. கொஞ்சம் என்னை என்கரேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் ஆகி நல்ல வீடியோக்களெல்லாம் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அதனால் இந்த சேனலை பார்த்து இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். See you.